திருமணமாகப் போகும் மகளிடம் அம்மா சொன்ன 6 எழுத்து ரகசியம். அட, அப்படியே இருக்கே, இவர்தான் நல்ல தாய். திருமணமாகப் போகும் பெண்ணிடம் அவரது தாய் கூறிய ரகசியம்தான் தற்போது சமூக வலைதளங்களில் படு வைரலாக பரவி வருகின்றது. அதில், உன் விருப்பம் போலவே உனக்கு ஒரு வரன் வந்திருக்கிறதை கண்டு அப்பாவும் நானும் மிகவும் மகிழ்ச்சியுற்றோம். வெகு விரைவில் உன் திருமணத்தை காண ஆவலாக உள்ளோம். நீ பக்குவப்பட்டிருப்பாய் என தெரிந்தும் சில குறிப்புகளை சொல்கிறேன், மனதில் வைத்துக்கொள். வருடம் முழுவதும் மீனை எதிர்பார்க்காதே. சோற்றில் சாம்பாரை பார்த்ததும் என்னிடம் சண்டையிடுவது போல் சண்டையிடாதே. இனியாவது தட்டில் வைக்கும் அத்தனையையும் சாப்பிட கற்றுக்கொள். 25 வருட உணவு சுவையில் பெரும் மாற்றம் வரும். அது சரி, நீ காஃபியே அடுத்தவர் வீட்டில் குடிக்க மாட்டாய், சுவை மாறும் என்று. என் அன்பு மகளே, எல்லா சுவையும் சுவையே என்று ஏற்றுக்கொள். இதுவரை நீ ஓடி ஆடிய வீதி போன்று இருக்குமா? இதுவரை நீ பழகிய மனிதர்கள் போன்று இருப்பார்களா? புது மனிதர்கள் என்று அச்சம் கொள்ளாதே. அன்பு அகில உலகத்திற்கும் பொதுவானதுதானே. அவர்களும் மனிதர்கள்தானே. அன்புடன் எவரையும் எதிர்கொள். அன்பினால் உலகையே ஆளலாம். ஒரு குடும்பத்தை ஆண்டுவிட முடியாதா உன்னால்? அடிக்கடி எனக்கு போன் செய்து உன் புகுந்தகத்தில் நடப்பதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன் கணவனுக்கு சலிப்பை தரும். புகுந்தகத்தில் நடப்பதை பிறந்தகத்திற்குள் கொண்டு வராதே. உனக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் அனுசரிக்க வேண்டும் என்பதை விட அவர்களுக்காக நீ ஒருத்தி அனுசரித்து செல்லலாம். அதில் தவறில்லை. எவரையும் இவர் இப்படித்தான் என்று நீயாகவே நியாயம் தீர்த்து விடாதே. எல்லோரும் சந்தர்ப்பவாதிகளே. கொஞ்சம் பொறுத்திருந்து வேடிக்கை பார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நல்ல மனிதம் இருக்கும். அதை அவர்களிடம் புகழ்ந்து பேசு. பிறகென்ன, நீ புகுந்தகத்திலும் ராஜாத்திதான். குடும்பத்திற்குள் சென்றவுடனே குடும்பத்தின் அத்தனை பொறுப்புகளையும் உன்னிடம் கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணாதே. உன் மாமனார் மாமியார் கணக்கில் ஒரு குழந்தை பெற்று பள்ளி அனுப்பும் வரையில் நீ ஒன்றும் அறியாத பெண்தான். காலம் மாறும். குடும்பத் தலைவியாக நீயும், குழந்தைகளாக உன் மாமனார் மாமியாரும் மாறுவார்கள். அதுவரை பொறுத்திரு. உன் விருப்பங்கள் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டது போலவே அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏங்காதே. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆதங்கம் கொள்ளாதே. காலை காஃபிக்கு பதில் அங்கு டீதான் என்றால் ஏற்றுக்கொள். உன்னால் முடியும். அத்தனை வலிமையையும் உனக்குள் இருக்கின்றது. தங்கை மீது உன் கணவனுக்கு பாசம் அதிகம் என்றால் ஆதங்கம் கொள்ளாதே. அன்புக்கு அணை கட்டாதே. அது அப்படியே இருக்கட்டும். நாளை உன் மகனும் உன் மகள் மீது அதே அன்பை செலுத்துவான். அன்னையாக நீ மகிழ்வாய். அதை